டிவிகே வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அப்படி வச்சா உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? நிஜமா நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் இதை கேட்கும் போதே ப்ரோ. எதுக்காக அந்த பதில சொல்றீங்க? ஏன் ப்ரோ அவருக்கு என்ன ப்ரோ ஆச்சு? இல்ல அவர் வைக்கிறதா 100% முடிவாகல, இப்ப தகவல் வெளியாயிருக்கு. அது தகவல் உண்மையா பொய்யான்னு இப்ப எப்படி எப்படி சொல்றீங்க? உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. நியூஸ் எல்லாம் இப்ப போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை மக்கள் கருத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இது வேணாம் ப்ரோ. அவருக்கு என்னாச்சு? விஜய் அண்ணா என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? என்னென்ன ஆச்சு? வைக்க தேவையில்லைன்றீங்க? வேண்டான்றேன். ஏன் இப்ப அவர் கூட்டணி வச்சா அவருக்கு தானே வலு சேரும். இப்போ டிஎம்கே எதிர்க்கிறாரு, அதிமுகவும் எதிர்க்குது. 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன வலுவா இருக்கும்ல? அவர் தனியா இருந்தாலே போதுண்ணே, ஜெயிச்சிருவாருண்ணே. கண்டிப்பா தனியா இருந்தா கண்டிப்பா ஜெயிப்பாரு. தனியா இருக்கிறது தான் பெட்ரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய்க்கு எந்த தொந்தரவும் கிடையாது. கட்சி வெற்றிகரமா இருக்கும், நல்லா இருக்கும். மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்களா இல்ல அவங்க தொண்டர்களும் ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருமே ஆதரவு கொடுப்பாங்க அவருக்கு. விஜய் கட்சிக்காரங்களும் ஆதரவு கொடுப்பாங்க, அதிமுககாரங்களும் ஆதரவு கொடுப்பாங்க. அது கட்சி நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், வெற்றிகரமா இருக்கும். டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் இந்த கூட்டணி வந்ததுன்னா? அதெல்லாம் அவங்களுக்கு எங்களுக்கு வந்துட்டு அவங்களாம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்படி சொல்ல முடியாது. போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். கூட்டணிலாம் இல்ல, வாய்ப்பே கிடையாது. விஜய் தனியா சுயேட்சையா நிக்கிறாரு. இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிப்பாரு. விஜய்க்கு தான் ஏன் ஓட்டு. நாங்க பரம்பரை டிஎம்கே, ஆனா விஜய்க்கு தான் ஏன் ஓட்டு. வந்து இப்ப கூட்டணி வச்சுட்டால், ஒருவேளை கூட்டணி வைக்கிறாங்க, வைக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்க, ஒருவேளை வச்சுட்டால் உங்க ஓட்டு அவருக்கு விழுமாங்கிறதா கேள்வி. போடுவீங்க கண்டிப்பா போடுவோம். நன்றிங்க. ஆனா முதலமைச்சர் சீட் அவருக்கு வேணும். கொஞ்சம் கிட்ட வந்து சொல்லுங்க. அதான் முதலமைச்சர் சீட் அவருக்கு வேணும். கண்டிப்பா தரமாட்டாங்க. ஏன்னா அவர் எடப்பாடியை தான் தருவாங்க. அப்படின்னா ஓட்டு போடுவீங்களா? அப்படி போட்டா தர மாட்டீங்க. இப்போ எங்களோட கருத்து நான் சொல்றேன்னா, நான் வந்து தேமுதிக கட்சிக்காரன். எங்களோட கருத்து எங்க கூட்டணி பலம் எங்களுக்கு தெரியும். இப்போ அவரு போறாருனாச்சுக்க, அவரு இப்போ ஏடிஎம்கே போறாருன்னா அவருக்கு பலம் கண்டிப்பா உண்டு, ஈக்குவலா இருக்கும். ஆமா, அவருடைய பலம் என்னன்னா, இப்போ அவர் எதுக்கு போறாரு, நீ தமிழ்நாட்டை காக்க போறான்னு போறாரு. உண்மைதான், அது நாங்க ஒத்துக்கிறேன். இப்போ நான் இப்போ இதுல வந்து நான் ஒரு இதுல இருக்கேன்னு அதான் உண்மை. இப்போ வந்து அவங்க வந்து ஏடிஎம்கே போறதுனால திமுகவுக்கு இது ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துங்களா? திமுகவுக்கு பாதிப்பு என்பது நீங்க சொல்றதுதான் எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ஆமா, அவர் எங்க போனாலும் டிஎம்கேக்கு பாதிப்பு இல்லை. ஆமா, நீங்க பத்திரிகை நீங்க சொல்றதான் எங்களுக்கு தெரியுதே தவிர எங்களுக்கும் பாதிப்பு இல்லை. ஏன்னாச்சு எங்களுக்கு கட்சி வலுவான கூட்டணி. அதாவது வந்து இது என்னன்னா, டிவிகேவோட பொது என்னன்னா, இது வந்து பொய்யான தகவலாக இருக்குது. அவர் சப்போஸ் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் கட்சியிலேருந்து வரும்போது 2 பேருக்கு போட்டி தான் சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து ஏடிஎம்கே, ஒன்று வந்து அவருக்குன்றாரு. அப்படின்னும் போது அவர் வந்து டிவிக்கு வந்து ஏடிஎம்கேல வந்து கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு அவர். ஆனால் ஏடிஎம்கே சான்ஸே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஒருவேளை ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா அது யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும்? அது யாருக்கு ப்ளஸ்ஸாக இருக்குன்னா, கண்டிப்பாக மக்கள் வந்து அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. அந்த மக்கள் எல்லாமே அவரே அப்புறம் டவுன் ஆகிற போல ஆகிடும். அது கூட்டணி வச்சா பாதிப்பாயிடும். ஆனா சத்தியமா அவருக்கு அந்த கூட்டணி அவர் வைக்க மாட்டாரு, வைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பொதுவா தேவையில்லாத இது பொருளை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு பத்தி பார்க்கணும்னா ஏடிஎம்கே கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸ் வந்து டிஎம்கேக்கு கொஞ்சம் மைனஸாக இருக்கும். இப்போ அவங்க தொண்டர்கள்லாம் வந்து இதை ஏற்றுப்பாங்களா? டிவிகே தொண்டர்கள்லாம் ஏற்றுப்பாங்களா? இல்லை, இப்போ ஒரு வாரமாகவே அதுதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குறைஞ்ச ஒரு 50 தொண்டர்கள் மேலே வந்து என்ன சொன்னாங்கன்னா, கூட்டணி வைக்கலான்ற முடிவில் இருக்காங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான் தெரியும். அது விஜய்க்கு வந்து பாதிப்பாக இருக்காது? பாதிப்பு இருக்காது. பாதிப்பு வந்து டிஎம்கேக்கு தான் பாதிப்பு. இப்போ கூட்டணி போனால் ஏடிஎம்கேல இருக்கவங்க டிவிகேல இருக்கவங்க இணைந்து செயல்படுவாங்களா? அவங்க தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா? டிஎம்கே வந்து தனியாக இருக்கு. டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்தா கட்சி ஏடிஎம்கே ஆட்சி தான். ஏடிஎம்கே ஆட்சி தான். ஆமா, மக்கள் ஏற்றுப்பாங்களா அந்த கூட்டணியை? கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க.